எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஒயிட் குருமா வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த குருமா வந்து சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வளவலன்னு பேசி உங்களோட நேரத்தை வந்து வீணாக்க விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிடலாம். இந்த வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம தாளிக்கிறதுக்காக 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்பாசம் ஆட் பண்ணால் தான் இந்த குருமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் பேனில் கூட இந்த குருமா பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இதை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுத்தால் போதும் நமக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதனோட நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேரட், பட்டாணி, அதனோட காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட கொஞ்சமாக குடைமிளகாய், பீன்ஸு இதெல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி கொதித்த பிறகு நம்ம தேவையான அளவு வாட்டர் சேர்த்து மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 40% அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மசாலா அரைக்கும் போதே உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன்னா இதில் வந்து வேறு எந்த மிளகாய்த்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து நம்ம ஒரு 2 விசில்ஸ் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 விசில்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும். ஏர் எல்லாம் போனதும் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.